நீ நிறைய குடிச்சிருக்க, இந்த நிலைமையில கார் ஓட்ட வேண்டாம். நான் படிச்சவன், நிறைய டிகிரி வாங்கினவன், எனக்கு தெரியாதா? ஐயோ, போலீஸ் இவன் கூட இருந்தா நம்ம மேலயும் கேஸ் போட்டுருவாங்க. குடிச்சிருக்கியா? நான் குடிக்கலையா? குடிக்கலையான்னு இப்படி ஆடிட்டு இருக்க? எங்களை பார்த்தது உன் கூட இருந்தவன் ஓடிட்டான். என் கூட இருக்கிற எல்லாருமே அப்படிதான், என்னை விட்டுட்டு ஓடிடுவாங்க. ரோகிணி, போய் அந்த டெஸ்டர் எடுத்துட்டு வா. ஏய், எங்கயா போற? இல்ல, ஊது. நான் ஊத மாட்டேன். நீ குடிச்சிருக்கேன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது. இருந்தாலும் இது எங்க ப்ரொசீஜர். ஊது. மேடம் சொல்றாங்கல்ல, ஊதியா? ரோஹிணி, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நீ சொல்ற நான் நம்பவும் மாட்டேன். மேடம், ரோஹிணி என் குடும்பத்தை ஏமாத்திருக்கா, புருஷனை ஏமாத்திருக்கா. நிஜமான அவகிட்டே கேளுங்க. ரோஹிணி, உனக்கு 2 புருஷன், கரெக்டா? என்ன பார்த்து எப்படி பேசுறான் பாருங்க மேடம். எனக்கு இன்னும் ஒரு தடவை கூட கல்யாணம் ஆகல. ஏய் ராஸ்கல், நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். வாயா, ஸ்டேஷன்ல வச்சு உன் போதைய தெளிய வைக்கிறேன். ஏறா வண்டியில. அவனை விட்டுருங்க மேடம். நீ யாரு? மேடம் இவன் அண்ணன் தான் மேடம். என்னாச்சு மேடம், இது பிரச்சனையா? இவன் ஃபுல்லா குடிச்சிருக்கான்யா. ஊத சொன்னா ஊதாம என்ன வேலை பாத்துருக்கான் தெரியுமா? அந்த கான்ஸ்டபிள பாரு. இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அவளுக்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கு 2 புருஷன். பாத்தியா பேசுறத? மேடம், இந்த ஆள் சொல்றது யாராவது கேட்டா என்ன யார் மேடம் கல்யாணம் பண்ணிப்பா? ரோகிணி, நீயே அழுவுற, அமைதியா இரு. மேடம், உங்க பேர் ரோஹிணியா? ஆமா. எனக்கு இப்பதான் மேடம் விஷயமே புரியுது. மேடம், இவன் பொண்டாட்டி பேர் ரோஹிணி தான் மேடம். அந்த பொண்ணுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. அதை மறைச்சு இவனை கல்யாணம் பண்ணிடுச்சு. இப்பதான் உண்மை எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த கவலையில தான் மேடம் அப்படி குடிச்சிருக்கான். எல்லாம் பண்ண அவன் பொண்டாட்டியோட பேரு ரோஹிணி தான். அவங்க பேரை கேட்ட உடனே அவன் அப்படி பேசிட்டான் மேடம். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். இந்த காலத்துலயும் ஒரு சில பொண்ணுங்க இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த ஆளை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. சரி சரி, கூட்டிட்டு போ. மாஸ்டர், சிந்தாமணி, நான் என்ன சொல்றதுனே தெரியல மாஸ்டர். இப்படி ஆயிடுச்சே மாஸ்டர். யார் அழறா? என்ன இவங்க எப்படி வந்து அழுதுட்டு இருக்காங்க? உங்களுக்கு போய் இப்படி நடந்துருச்சே மாஸ்டர். அந்த ரோகிணி நம்ப வச்சு உங்களை ஏமாத்திட்டாளே. அந்த பொண்ணு நீங்க எந்த அளவுக்கு தாங்குனீங்க? மனசே உடைஞ்சு போயிருக்கும். என்ன பண்றது சிந்தாமணி, யார் மேல நம்ம அதிகமா பாசமும் நம்பிக்கை வைக்கிறோமோ அவங்க தானே நம்மளை ஏமாத்துறாங்க. ஏன் மாஸ்டர், நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலி. அந்த பொண்ணு சொன்ன பொய்ய கண்டுபிடிக்காம விட்டுட்டீங்களே. கண்மூடித்தனமா நம்பிட்டேன். என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் அவளை நான் அவனுக்கு கட்டி வச்சேன். அந்த விளங்காதவ எங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டா. உங்க பையன் பாவம் மாஸ்டர். அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். கட்டின பொண்டாட்டி இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிருக்கா. எந்த புருஷனாலையும் இது தாங்கிக்க முடியாது. அவெல்லாம் ஒரு பொண்ணா, ஒரு குடும்பத்தையே ஏமாத்திட்டாளே. என்னால பொறுத்துக்கவே முடியல மாஸ்டர். இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு. எங்க வீட்ல தானே கஷ்டம் வந்துச்சு, ஏதோ உங்க வீட்ல நடந்த மாதிரி இப்படி அழுவுறீங்க. மாஸ்டரை நான் கூட பிறந்த பொறுப்பாதான் பாக்குறேன். அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அது எனக்கும் தான். என்னால அது தாங்கிக்கவே முடியாது. மாஸ்டர், உங்களை ஏமாத்தின பொண்ணை சும்மாவே விடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என் பசங்களை விட்டு அந்த பொண்ணை ஒரு வழி பண்ணிடுறேன். என்ன ரவி இது? ரவுடிங்க கான்ட்ராக்ட் எடுக்கிற மாதிரி பேசுறாங்க. கிட்டத்தட்ட அவங்க அந்த வேலை தானே பண்றாங்க. சொல்லுங்க மாஸ்டர், அந்த ரோகிணியை என்ன செய்யலாம்? அவளை எதுவும் செய்ய வேண்டாம் சிந்தாமணி. அவ என் பையன் வாழ்க்கையை விட்டு போனா போதும். அவகிட்ட இருந்து எப்படியாவது அவனுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும். அதை மட்டும் பண்ணா போதாது மாஸ்டர். அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை பண்ணிருக்கா. அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டாமா? என்ன நீங்க ஜட்ஜ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? எல்லா பிரச்சனைக்கும் கோர்ட் ஜட்ஜின்னு போக முடியாதுமா. சில விஷயத்துக்கெல்லாம் நம்மளே தான் தண்டனை கொடுக்கணும். மாஸ்டர், நான் மட்டும் இந்த ரோகிணி எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். ஆண்டி, ரோஹிணி. ஏய், எவ்வளவு திமிரு இருந்தா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்ப? எதுக்கடி வந்த? மரியாதை எங்க போயிடு. ஆண்டி, என் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதை மட்டும் எடுக்க விட்டா போ. இதுதானே உன் அப்பா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த சீதனா? ₹1 கூட பிரயோஜனம் கிடையாது. எல்லாத்தையும் அள்ளிட்டு போடி, சீக்கிரம் எடுறி. டேய், என்னடா ஆச்சு? இவனை என்னடா பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலமா, அவன் தான் போய் குடிச்சிட்டு வந்திருக்கான். ஏமா ரோஹிணி வீட்டுக்கு வந்தா? ஏய், நம்ம வீட்டுக்கு தானே நம்ம வந்திருக்கோம். பார்லர் தான் இங்க வந்திருக்குது. துரோகி, நீ எதுக்கு இங்க வந்தா? உனதான் வரக்கூடாதுன்னு சொன்னல. என்னடா இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க? வலிக்குதுமா, மனசு வலிக்குதுமா. நடக்கும் மனோஜ், நம்ம சேர்ந்து வாழ்வோம். நீ குடிக்க ஆரம்பிச்சிட்டல, இதே எனக்கு சாதகமா மாத்திக்கிறேன். என் புள்ளைய பிடிச்ச பிசாசுடி நீ. ஒழுங்கு மரியாதை உன் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு ஓடிடு. ஓடி. நான் பார்லர்மா என்ன பாக்குறேன்? நான் ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு பாக்குறியா? நீ என்ன ஆனாலும் எடுத்துட்டு போ. இப்ப கிளம்பு கிளம்பு. ஓடி. எல்லாரும் சேர்ந்து என் புள்ள வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணிட்டாங்களே. சிந்தாமணி, பாத்தீங்களா என் நிலைமைய? கவலைப்படாதீங்க மாஸ்டர், எல்லாம் சரியாயிடும். மாஸ்டர், மாஸ்டர் கொஞ்சம் உள்ள வாங்க. இத்தனை நாள் முத்து தான் குடிச்சிட்டு வருவாரு, இப்ப மனோஜ் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஆம்பளைங்க மட்டும் ஏதாவது பிரச்சனைனா முதல்ல குடிக்க தான் போறாங்க பாருங்க மீனா. ரோஹிணி அவங்க துணியை மட்டும் எடுக்க வந்த மாதிரி தெரியல. வேற எதுக்கு வந்திருப்பாங்க தெரியல. ஆனா ஏதோ தப்பா இருக்கு. ஆனா ஆண்டி கண்டிப்பா திரும்பவும் அவங்களை அக்செப்ட் பண்ணிக்க போறது இல்ல. ஒருவேளை சாரி கேட்க வந்திருப்பாங்களோ?